திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. பகவான் ரமண மகர்ஷியிடம் பக்தர் ஒருவர், பகவானே, என் பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்றார். அதற்கு பகவான், பிரச்சனை என்று யார் சொல்வது? நான் தான் சொல்கிறேன் என்று பதில் வந்தது. அந்த நான் யார் என்று பார் என்று திருப்பி கேட்டு மடக்கினார் பகவான். ஒரு கணம் இந்த பதிலை கேட்டவர்கள் திகைத்தார்கள். என்ன இது? நான் யார் என்று எப்படி என்னை கேட்டுக்கொள்வது என்று குழம்பினார்கள். மீண்டும் பகவானை பார்த்தார்கள். பகவானை நான் யார் என்று எப்படி கேட்டுக்கொள்வது என்று புரியாது கேட்டபோது அழகாக பகவான் விளக்கினார். நான் 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 என்று சொல்கிறாய் அல்லவா, அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பாரேன். இந்த நான் எனும் எண்ண விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உள்முகமாக திருப்பேன். இந்த உடலை நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலை குறித்த நினைவு இல்லையே. ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கிறாயே, அப்போது இந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது? விழித்திருக்கும் போதும் இந்த நான் உள்ளது. உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நான் என்பது இருக்கிறது. எனவே இந்த நான் எனும் உணர்வு எங்கு உற்பத்தியாகிறது என்று தேடினால் மெல்ல இந்த நான் தன்னுடைய பிறப்பிடமான ஆத்மாவிற்குள் சென்று ஒடுங்கும் என்று விளக்கினார் என்ற இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.